சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளில் வழக்கத்தை விட குறைவான அளவே நீர் இருப்பு உள்ளதால் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் கண்டலேறு நீர்த்தேக்கத்தில் போதிய நீர் இருப்பு இல்லை என்று கூறி கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை ஆந்திர அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஆந்திரா தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 12 TMC அடி நீரை திறந்துவிட வேண்டும். விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்துக்கு வரவேண்டிய தண்ணீர் தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளில் நீரிருப்பு குறைந்து வருகிறது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 1331 மில்லியன் கன அடியாக இருந்த நீரிருப்பு தற்போது 1200 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 1081 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 801 மில்லியன் கன அடியாக இருந்த நீரிருப்பு 215 மில்லியன் கன அடியாக 3 மடங்கு குறைந்துள்ளது. புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 2411 மில்லியன் கன அடியாக இருந்த நீரிருப்பு 2808 மில்லியன் கன அடியாக உள்ளது. கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை ஏரியின் மொத்த கொள்ளளவு 500 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 478 மில்லியன் கன அடியாக இருந்த நீரிருப்பு 398 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 2864 மில்லியன் கன அடியாக இருந்த நீரிருப்பு 2489 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளது. வீராணம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடியில் கடந்த ஆண்டு 630.50 மில்லியன் கன அடியாக இருந்த நிலையில் தற்போது நீரே இல்லாமல் வறண்டு போய் உள்ளது. தமிழக மக்களின் ஜீவாதாரமான குடிநீரை கூட அண்டை மாநிலங்களில் கேட்டு பெறாமல் அமைதி காத்து வருகிறது விடியா திமுக அரசு. இதனால் சென்னை மாநகர மக்கள் அடுத்த சில நாட்களில் தண்ணீர் பஞ்சத்தால் தவிக்கும் நிலை ஏற்படும் என அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் கண்ணகி நகர் பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரால் கடும் அவதியடைந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெம்மேலி பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திலிருந்து கொண்டுவரப்படும் குடிநீர் கடந்த 1 மாதமாக உப்பு நீராகவும் துர்நாற்றத்தோடு நீர் கலப்படமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தோல் நோய்களால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தால் மிரட்டும் தோணியில் பேசுவதாகவும் விடியா ஆட்சியில் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உப்பு கரிக்குது, அப்புறம் அசுத்தமாக வருது. இதனால் குழந்தைங்கள்லேருந்து பெண்களுக்கு வரைக்கும் அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்களாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக வருது. எதனாலனா சுத்தமாக வர்றதுனால அந்த படை தேம்பல் சொறி அந்த மாதிரிலாம் வருது. இதனால் கார்ப்பரேஷனில் நாங்கள் போய் கேட்டதுக்கு எங்களை என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன அரசியல்வாதியா, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு பதிவில் இருக்கிறீங்களா, இல்லை வார்டு உறுப்பினரான்னு கேட்குறாங்க. நம்ம 30 ரூபா 40 ரூபா ஒரு கேன் வாங்க 5 கேன் 4 கேன் வாங்கி போட்டுப்போம். வீட்டில் சாப்பாடு குழம்பு செய்கிறதுக்கு பாப்பாங்களுக்கு குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி. எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது? தண்ணி ரொம்ப நாளாகவே இருக்குது. யாரும் இதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கிறது இல்லை. தண்ணி மஞ்சள் கலராக வருது, பச்சை கலராக ஆகிடுது. ஒரு 2 வாரம் வச்சுருந்தா ஒரு உப்பு தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணி என்ன பண்ண அங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்புலாம் கெண்டாகிடுது, தண்டாவது படம்பு சொறி மாரி ஆகிடுது. இப்போ காமிச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதுமாரி ஆகிடுது. நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம்? தண்ணி நல்லாவே இல்லை. நீச்சல் நாற்று அடிக்குது, உப்பு கறிக்குது, வாய் கூட கொப்பிக்க முடியல. எல்லாமே கேன் தண்ணியில் தான் நாங்கள் சாப்பாடெலாம் செய்கிறோம். நாங்கள் குழந்தைங்க கூட இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிறைய முடி கொட்டுது, ஸ்கின் தோலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. நல்லாவே இல்லை தண்ணி. தண்ணி நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். டீ போட்டால் டீ குடிக்க முடியல, திரி ஆகி போகுது. பால் சாப்பாடு கெட்டு போகுது. குழம்புல தண்ணியை ஊற்றினோம்னா உப்பு வேற போட்டோம்னா அது உப்பு கறிக்குது. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு சொறி சரங்கு மாதிரி தண்ணியால் தான் சொறி சரங்கு மாதிரி வருது. எங்களுக்கு எந்த தண்ணியும் கிடையாது. எல்லாம் இந்த தண்ணி தான் நாங்கள் ஆள்றது, யூஸ் பண்ணிக்கிறது, குளிக்கிறது, சாப்பாடு செய்கிறது எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.